வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 19 இனி என்ன டே அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு என்னென்னா, இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு அது என்ன தோணுதோ, என்ன பதில் தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டாக பண்ணுங்கள். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவில் அந்த கமெண்ட்டை நம்ம படித்து அதை பற்றி டிஸ்கஷன்றதை நம்ம பண்ணலாம். ஓகேவா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்றைக்கி கனடா பார்த்தீங்கன்னா ஒரே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டே இல்லை 2 டேயில் கிட்டத்தட்ட ஒரு 4 டேவை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஃபேமிலி டே, ஐஸ்லாண்ட் டே, ஹெரிட்டேஜ் டே, அப்புறம் லூயிஸ் ரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இப்படி கிட்டத்தட்ட 4 டே வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணங்கள் ஹிஸ்ட்ரின்றது ஏகப்பட்டது இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்படி டச் பண்ணிட்டு மட்டும் நான் போயிடுறேன். வயலோ டெஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கருப்பினத்தவங்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் அந்த சமயத்தில் நடந்துட்டு இருந்ததில்ல. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இவருமே வந்து பிரச்சனை. நம்ம கூட இந்த ஆடியோலே கூட பார்த்துருப்போமே இதுக்கு முன்னாடி, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரோசா பக் அப்படின்ற ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்தது. அப்புறம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு மூலமாக அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து வெள்ளையர்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருப்பினத்தவங்களாம் உள்ளே வரக்கூடாது, இது வந்து வெள்ளை நிறத்தவங்களுக்காக மட்டும்தான் இந்த தேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக இவங்க எதிராக வந்து போராட்டங்கள் பண்ணாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை நினைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேவாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் தீவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லீல் கேண்டோ அப்படின்ற ஒருத்தர், இவர் என்ன பண்ணியிருக்காரு, தீவு வாசிகளுக்கு தனியாக ஒரு டேவை நம்ம ஒதுக்கி ஆகணும். அதான் நம்ம லீவ் டே கொடுப்போம் இல்லைங்க, அந்த லீவ் டே தான். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு இருந்தது, அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலை நாட்கள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு டே வந்து தனியாக ஒதுக்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து மண்டே வந்து லீவ் எடுத்துங்க, இந்த நாள்லாம் வேலை செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த டே ஒதுக்குனாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாள் தள்ளி இந்த திங்கக்கிழமை வந்து ஒரு லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த தினத்தை தான் பார்த்தீங்கன்னா தீவுவாசிகளுக்கான ஒரு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு டே வந்து உருவாகினா. இந்த டே தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லூயிஸ் ரியல் டே அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாகவும் அட் த சேம் டைம் ஒரு பழங்குடி மக்களுக்காக வந்து பயங்கரமாக போராடின ஒரு பர்சன். அவங்களுக்கான உரிமைகள் என்னவோ அதை நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்த ஒரு பர்சன். ஸோ இவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 1990 ஆல்பர்ட்டா அப்படிங்கிற ஒரு பர்சனாக இந்த ஃபேமிலி டே அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு டே தாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாளை ஒரே நாளில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி உருவான நாள் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டே, ஐஸ்லாண்ட் டே, ஹெரிட்டேஜ் டே, லூயிஸ் ரியல் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க கனடா பிப்ரவரி 19. நெக்ஸ்ட் டே புரிட்டோரிக்கோவில் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2014 வந்து உருவாகிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த சுதந்திரத்துக்காக நிறைய பேர் வந்து பாடுபட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நபர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து பங்கு வந்து அந்த புரிட்டோரிக்கோ கொடுத்துருக்காங்க. லூயிஸ் முனோஸ் ரிவோர் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து அந்த ஆட்சி காலத்தில் குடியுரிமை மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்காக வந்து போரிட்ட ஒரு பர்சன். ஸோ இப்படி மக்களோட மக்களாக ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு இவரோட நினைவு கூர்ந்து அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜோஸ் செல்சோ பேர்போசா அப்படின்ற ஒருத்தர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணார். அது ஒரு பெரிய விஷயம் தானேங்க. எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து புதுசாக ஒரு விஷயத்தை சாதிச்சு வரவங்களை வந்து நம்ம பாராட்டி ஆகணும்ல. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காகவும். அண்ட் லூயிஸ் முனோஸ் மரின் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஜனநாயக ஆளுநராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் ஓட்டுலாம் போட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனாக முதல்ல வந்தார் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரோடு சேர்த்து இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதுன்னா தான் பார்த்தீங்கன்னா புரிட்டோரிக்கோவில் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 19. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கருவி. அதாங்க இந்த வாயை வச்சு ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா. நான் பண்ணுறது நல்லா இல்லை, பட் அதில் சூப்பராக வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இசைக்கருவி வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்படுதான். ஏன்னா இதனுடைய வரலாறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, கடிகாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவரும் அட் த சேம் டைம் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஒரு 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த கசுக்கு இசைக்கருவி முதல்ல உருவாகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்கு கதை இருக்குது. பட் ஆனால் அது முழுமையான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஆதாரம் கிடைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1902 ஜார்ஜ் டி ஸ்மித் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் தான் பார்த்தீங்கன்னா முறை இதுக்கு வந்து காப்புரிமையை வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1912 இதனுடைய ஏற்றுமதி இது வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிறுவனமே வாங்கியிருக்காங்க. அப்படி எமில் சோக் அப்படின்ற ஒரு பர்சன், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் மெக்லண்ட் டயர் அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உருவாக்கம் அப்படின்றத அதிகப்படுத்துனாங்க. அண்ட் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபேமஸ் அப்படின்றது அதிகமாச்சு. இன்றைக்கி இசைக்கருவிகளில் தனிப்பட்ட ஒரு இடத்த வகிக்கக்கூடிய இந்த கசு இசைக்கருவியை கொண்டாடுறதுக்கு உருவாக்கப்படுதுன்னா தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 19.
மெக்சிகோவில் ஆர்மி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனால் பொறுத்த வரைக்கும் 1913 ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய ஆர்மியானது உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த டே தான் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஆர்மி தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 19. ஆர்னித்தராலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே, அதாவது இந்த பறவைகளை பற்றிலாம் படிக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ன்றது முதல்ல 1983 உருவாச்சு. இந்த சோவியத் யூனியன்லாம் இருந்த காலம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமைப்பு வந்து வேறு ஒரு பேர்கள்லாம் வச்சு மாற்றி இது பண்ணுறாங்க. இருந்தாலுமே கூட பேசிக்கான வேலை என்னென்னா இந்த பறவைகளை பற்றின ஆராய்ச்சி. அதாவது நம்ம கூட படிப்போமேங்க, சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து நிற்காமல் பறக்கும், இந்த பறவைக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நம்ம எந்த அளவுக்கு டைமும் நேரத்தையும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த பறவைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய முதல் விவசாயிகள் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேல்பரி புக்கில் கூட வரும். ஏன்னா அது வந்து அந்த எச்சங்களை போகிறதுனால எந்தெந்த பிளேஸில் எந்த செடியெலாம் வளருது அப்படின்றத முதல்ல கவனிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விவசாயத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதனால் முதல் விவசாயிகளாக இந்த பறவைகளை பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் கொண்டாடணுன்றதுக்காக ஆரியன்தராலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யா பிப்ரவரி 19. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 டே, அதில் ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அரேபியன் ஹார்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் குதிரைகளை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாகின ஒரு நாள். இந்த அரேபியன் குதிரைகள் முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அரேபியர்கள் தான் முதல்ல இதை வளர்த்துருக்காங்க. பட் ஆனால் இதனோட ஆர்ஜின் என்ன அப்படின்றதெல்லாம் சரியாக தெரில. ஏன்னா இந்த உலகத்தினுடைய மிக பழமையான இனங்களில் இந்த குதிரை வகைகளும் ஒன்றுங்க. அரேபியர்கள் இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு குதிரைகளாக இருக்குது. அட் சேம் டைம் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த வகையான சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோடு சேர்ந்து ஒரு நண்பனாக இருக்கிறதுக்கான ஃபுல்ஃபில்டான ஒரு தகுதி அப்படின்றது இந்த குதிரைகள்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்டவங்க இந்த பாலைவனத்தில் இருக்கிறாங்களே, அப்போ இது எல்லாத்தையும் அனுசரித்து இருக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இந்த குதிரைகள் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைகளை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி இப்படி வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 11ஆம் நூற்றாண்டில் சிறுவை போர்கள்லாம் வருது. அதில் இந்த அரேபியன் குதிரைகளை கொண்டு வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1 மில்லியன் குதிரைகள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த குதிரைகள்லாம் நம்ம கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஸ்காட்டிஷ் அரேபியன் குதிரை சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்காக ஒரு டே உருவாக்கி அரேபியன் குதிரைகளை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் அரேபியன் ஹார்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா பிப்ரவரி 19. நெக்ஸ்ட் இதே டேல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டனுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனால் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதல்ல ஒரு நேர்மையான ஒரு பர்சனாக பார்க்க போகிறார். ஏன்னா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து என்னன்னா அவங்க அப்பா திட்டுவார், அந்த மரத்தை யார் உடைச்சது, செடி மரத்தை யார் உடைச்சது அப்படின்ட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக நின்று நான் தான் அந்த செடியை வந்து விளையாட்டுத்தனமாக வந்து உடைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுவார். அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நேர்மைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய, நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மனுஷராக இவர் வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பிரசிடென்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 19. நெக்ஸ்ட் புக் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம். அதாவது குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கை படிக்கிறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அந்த புக்கை வந்து அவங்களுக்கு பைசா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு. இந்த நாள் ஆர்மேனியா வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்னஸ் துமன்யன் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கவிஞரன், நாவலாசிரியராக கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. இவ்வளோ திறமை மிக்க ஒரு பர்சனை பார்த்துக்குங்க. இது இவ்வளோ நாலேஜ் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா இந்த புத்தகங்கள் படிக்கிறது தான். ஆனால் நீங்கள் இந்த புத்தகங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ, கொஞ்சம் அறிவு வளர்த்துக்கணும்னு தோணுதோ அவங்க பர்சனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஆர்மேனியா புக் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 19. நெக்ஸ்ட் வாசிலெவ்ஸ்கி டே அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்கள்லாம் தலைமை தாங்கின ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் எப்பவுமே தனக்கு சொல்லிக்கிட்டதே கிடையாது. அண்ட் இவருக்கு நிறைய எதிர்மறையான கருத்துக்களாக இருந்தது. ஏன்னா ஒட்டமன் பேரரசு அப்படின்றது அப்போ பல்கேரியா வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறோம், நம்ம சுதந்திரம் வாங்கிடலாம் அப்படிலாம் சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, தொடர்ந்து தன்னுடைய போர்களையும் போராட்டங்களையும் நடத்திட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் 1873 ஒட்டமன் பேரரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு கைது பண்ணி கூட்டு போய் தூக்கிலையும் போட்டுறாங்க. இப்படி கடைசி வரைக்கும் சுதந்திரத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்து போரான ஒரு பர்சன் நம்ம கொண்டாடணும்ல. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வாசிலெவ்ஸ்கி டே அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 19. நெக்ஸ்ட் ஃப்ராங்கோசி டே அப்படின்னு சொல்லிட்டு ருமேனியா ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்பியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள். இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சிற்பியாக அவர் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய இடையூறுகளை சந்திச்ச ஒரு பர்சன். ஏன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான். 18 வயசு ஆகும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா தன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களையும் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் வச்சு ஒரு பெரிய கிட்டார் ரெடி பண்ணுறாரு. அதை பார்த்த ஒரு தொழிலதிபர் இவ்வளோ டேலண்டான ஒரு பர்சனான்னு சொல்லிட்டு கைவினைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து படிக்கிறதுக்காக இவர் வந்து பைசாவை கொடுத்து இவர் படிக்க வச்சிருக்காரு. அப்போ அவர் அந்த இடத்துல ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு கலை திறமைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சது. ஸோ சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு பயங்கர அழகாக ரெடி பண்ணுறதுல ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சனாக உலகம் முழுக்க மாறினார். அப்படி தன்னுடைய சிற்பக்கலை மூலமாக உலகத்தினுடைய பார்வையை உங்கள் நாட்டு மக்கள் மொழி ஈர்க்க வச்சார்ல, அந்த விஷயத்துக்காக இவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதுன்னா தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோசி டே அப்படின்னு சொல்லிட்டு ருமேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 19.
நெக்ஸ்ட்டு சிவாஜி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுல்தான்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க மகாராஷ்டிராவை. அந்த சமயத்தில் ஃபஸ்ட் டைமாக அந்த சிவாஜின்ற பர்சன் உள்ளே புகுந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய ஆட்சியும் வந்து தொடச்சி தூக்கி எறிஞ்சு தன்னுடைய பகுதியை வந்து வகிச்சார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனா இவர் ஒரு அரச வம்சத்தை சாராதன்றதுக்காக இவருக்கு முடியாட்சிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள்ன்றது அந்த சமயத்தில் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் ஜெயிச்சு 1673 அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு 1673 பார்த்தீங்கன்னா முடியாச்சு அவர் வந்து அமர்றாரு. இவர் அவர் அரசராக மாறாரு. கடைசியில் அவர் இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசராக தான் இருந்திருக்காரு. இப்படி தான் வாழ்க்கையில் பயங்கரமாக ஜெயிச்ச ஒரு பர்சனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதுன்னா தான் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா February 19. நெக்ஸ்ட் டே முகமது தாஹிர் உல் காதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து பாகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனால் பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிராக போராடின ஒரு பர்சனுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம்லாம் பட்டம்லாம் படித்து அதுக்கப்புறம் அப்படியே வராரு. அப்படியே வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக உட்கார எதிர்கட்சியாக உட்காந்துட்டார். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருமே ஊழல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்கவங்கள இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம ஊழல் குற்றச்சாட்டுன்றது எல்லாருமே வச்சார். ஒரு பெரிய அழுத்தங்கள் இவர்கிட்ட வர அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கனடாவுக்கு போயிடுறாங்க. ஒரு 7 வருஷம் இருந்தவர் இதே மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஏன்னா இது நம்ம நாடாச்சே, நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனை நம்ம தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை புரட்சி பண்ணுறாரு. மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. அப்படி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா லாகூர்லேருந்து இஸ்லாமாபாத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைப்பயணமாக போகிறாங்க. இந்த பயணத்தை ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஊழலுக்கு எதிராக போராடின ஒரு பர்சனை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தானில் உருவாக்கப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா முகமது தாஹிர் உல் காதிர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க February 19. நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் போட்டுவிடுங்க அப்படின்ட்டு. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 11 மணி போல் வந்துட்டே இருந்தேன். அப்போது ஒரு வயசான நபர் ஒரு 50-60 வயசு இருக்குங்க அவருக்கு. அவருடைய நெத்தியில் பார்த்தீங்கன்னா குங்குமமோ பொட்டோ எதுவுமே கிடையாது. ஒரு ரிக்ஷா இருந்தது. அந்த ரிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தி எடுக்கும்போது நம்ம கண்ணில் ஒத்திப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த ரிக்ஷாவை தொட்டு அவர் ஒத்திக்கிட்டு இருந்தார். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஓடிச்சு, இது இதனால தான் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கண்ணோட்டம் இருக்குல்ல. அவர் இந்த காரணத்துக்காக இதை பண்ணலாம், இல்லாட்டி அவரோட கேரக்டரேஷன் இதுவாக இருக்கலாம், இல்லை அவர் இதை மனசில் இந்த விஷயங்கள் நினச்சிட்டு இதை பண்ணார் அப்படின்ட்டு. இப்படி உங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டாக போட்டு விடுங்க. நிச்சயமாக நம்ம ஒரு நாள் என்ன பண்ணலாம்னா லைவில் அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் இந்த கொஸ்டின் இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட வந்து எப்படி வித்தியாசமான பதில்கள்லாம் வருது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதை கேட்டதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு அன்றைக்கி சொல்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.